Hi friends, welcome to my channel. So இதுக்கு முன்னாடி வீடியோல stiffness matrix என்ன சோ எலிமெண்ட்க்கு அதை எப்படி ஃபார்ம் பண்றது சோ அதை எப்படி அசெம்பிள் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஓகே சோ அந்த கான்செப்டை இங்க ஒரு பார் எலிமெண்ட்க்கு சோ அதே stiffness matrix கான்செப்ட் அப்ளை பண்ணி field variable unknown field variable எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இங்க the problem வந்து ஒரு பார் எலிமெண்ட் a different cross section bar element கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. Okay, so first section oda cross section வந்து 300 mm square, second வந்து 600 mm square. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு axial load act ஆகுது. அது பட் எங்க ஆக்ட் ஆகுதுன்னா 200 mm from the left side. So இந்த இடத்துல எனக்கு ஒரு axial load act ஆகுது. Okay, so இதோட total length வந்து 800 mm. So இது வந்து 200, இந்த section வந்து 400 mm. Then இந்த load எவ்வளவு ஆக்ட் ஆகுது அப்படினா 400 kN ஆக்ட் ஆகுது. Then இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல் தான். So இந்த ஸ்டெப்டு ஒண்ணும் இந்த ஸ்டெப்டு ஒண்ணும் ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியல் தான். சோ அப்போ ஒரே ஒரு யங் மாடுலஸ் தான் இருக்கும். சோ யங் மாடுலஸ் வேல்யூ 2 × 10⁵ Nm². சோ இந்த வேல்யூ உங்க சம்ல கொடுத்துட்டாங்க. ஓகே சோ ப்ராப்ளம் கொடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா சோ ப்ராப்ளம் உங்களோட எலிமெண்ட்டை சப்டிவைட் பண்ணனும். இல்லீங்களா? தட் இஸ் a FA ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சோ நான் இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா லோட் எனக்கு இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிறதுனால எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியணும். அப்படிங்கனால என்ன பண்ண போறேன் இங்க என்னோட செக்ஷனை பிரிக்க போறேன். ஓகேங்களா? சோ இது என்னோட எலிமெண்ட் 1, இது என்னோட எலிமெண்ட் 2, இது என்னோட எலிமெண்ட் 3. சோ எலிமெண்ட் 1, எலிமெண்ட் 2, எலிமெண்ட் 3 அப்படி நான் மூணு எலிமெண்டா பிரிச்சிருக்கேன். ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் எலிமெண்ட் பிரிச்சதுக்கு அப்புறம் நம்பரிங் ஆஃப் நோட் அது அடுத்த ஸ்டெப். ஓகே நம்பரிங் ஆஃப் நோட். சோ இத வந்துனா நோட் 1, இது நோட் 2, இது node 3 and the last one node 4. So numbering of node அதுவும் கொடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் அந்த நோட்ல இருக்கிற டிஸ்பிளேஸ்மென்ட்டை டிஃபைன் பண்ணுங்க. இங்க என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கும்? u1, இங்க u2, இது u3 and last one u4. So u1, u2, u3, u4. ஓகேங்களா? So நாலு நோட் நமக்கு இருக்கு. That is 4 degree of freedom. u1, u2, u3, u4. 4 degree of freedom இருக்கு. ஓகே இப்போ என்ன பண்ணுங்கன்னா given dataல இந்த மூணு எலிமெண்ட்டுக்கு தனித்தனியா அதோட ப்ராப்பர்ட்டீஸை எடுத்து எழுதிடுங்க. அதோட ஏரியா என்ன, யங் மாடுலஸ் என்ன, லெந்த் என்னன்னு. ஓகே நான் இப்போ எலிமெண்ட் 1க்கு எடுத்துர்க்கேன் ஏரியா. ஸோ இந்த எலிமெண்ட் 1க்கு எலிமெண்ட் 2க்கு கிராஸ் செக்ஷன் வேரி ஆகல. ஸோ இதுவும் 300 mm² தான், இதுவும் 300 mm² தான். ஓகே ஸோ எலிமெண்ட் 1க்கு ஏரியா 300 mm², லெந்த் 200. யங் மாடுலஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் த டோட்டல் த்ரூ அவுட் த லெந்த் யங் மாடுலஸ் சேஞ்ச் ஆகாது 2 × 10⁵ Nm². ஸோ எலிமெண்ட் 2க்கு நான் அதே தான் எடுக்கிறேன். element 2 க்கு ஏரியா அதே 300, length to same length 200 mm, e also same 2 × 10⁵ Nm². so element 3 க்கு மட்டும் ஏரியா சேஞ்ச் ஆகுது, இன்கிரீஸ் ஆகுது 600 mm², length எனக்கு இன்கிரீஸ் ஆகுது 400 mm, பட் யங் மாடுலஸ் அதே தான். ஏன்னா ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான், யங் மாடுலஸ் அதே தான். ஸோ எலிமெண்ட் 1, 2, 3 அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தனித்தனி எலிமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை அசெம்பிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1ஓட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் பாருங்கள். நமக்கு இப்போ தான் போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் எப்படி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வந்து டெரைவ் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஸோ எலிமெண்ட் 1 இதோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் AE/L 1 - 1 - 1 1. இதில் A1, E1, L1 இந்த வேல்யூலாம் இங்கே இருக்குது. இதை அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 × 10⁵ கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இதை அப்படியே உள்ளே கொண்டு போகலாம், இல்லைன்னா உள்ளே கொண்டு போய் நீங்கள் அசெம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நான் 10⁵ வெளியே வச்சுக்கிட்டு 3 மட்டும் உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ 3 - 3 - 3 3. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு என்னோட நோடு நம்பர் என்ன 1 and 2. சி ஸோ எலிமெண்ட் 1 லென்த் 200, ஏரியா 300, எலிமெண்டோட நோடு வந்து 1 and 2. அப்போ என்னோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் 2 × 2. ஓகேங்களா? அப்போ அதோட நம்பரிங் எப்படி இருக்கும்? ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் 1 2 1 2. அப்போ இதோட எலிமெண்ட் என்ன இங்கே இருக்கிறது A11, இது A12, இது A21, இது A22. நான் கொஞ்சம் சின்னதாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ A11 A113 A12 -3 A21 -3 A22 3. ஸோ எலிமெண்ட் 1க்கு நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி கோ ஃபார் எலிமெண்ட் 2. ஓகே
ஸோ நெக்ஸ்ட் நம்ம எலமெண்ட் 2. எலமெண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா ஏரியா மாறல, யங் மாடுலஸ் மாறல, லென்த்தும் சேஞ்ச் ஆகலை. அப்போ இதே வேல்யூ தான் எனக்கு அங்கே வரும் இல்லையா? ஸோ என்ன K2 அப்படின்னா A2 E2 L2 1 -1 -1 1. பட் ஆனால் எனக்கு எல்லாமே சேம் வேல்யூ தான். அப்போ அதே தான் இங்கே கிடைக்கும். இங்கே பண்ண மாதிரி இங்கே நான் 10⁴ வெளியே வச்சுட்டு 3 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டேன். பட் நம்பரிங் கொடுக்குறப்போ வந்து எனக்கு எலமெண்ட் 2, இந்த எலமெண்ட் 2க்கு நோடு என்னது 2 and 3. அதோட லென்த் 200, ஏரியா 300 mm². ஸோ என்னோட எலமெண்டோட நோடு நம்பர் வந்து 2 and 3. அதனால் இங்கே 2 3 2 3ன்னு போட்டிருக்கேன். இங்கே 1 2ன்னு போட்டாலே அதே மாதிரி. ஓகே, இங்கே எலமெண்ட் நேம் என்ன வரும்? A22 A23 A32 A33. கரெக்டுங்களா? அப்போ A22 வேல்யூ 3, 23 - 3, 32 - 3, 33 + 3. இப்போ இதே மாதிரி எலமெண்ட் 3க்கு பண்ணுங்கள். எலமெண்ட் 3க்கு அதே தான். இங்கே A2க்கு பதிலாக A3 E3 L3. இங்கே A3 வேல்யூ மாறுது, E3 வேல்யூ அதான் L3 மாறுது, E வந்து அதே தான். ஸோ சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு கடைசியாக கிடைக்கிறது அதே 3 × 10⁵ தான் கிடைக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், 10⁵ வெளியே வச்சுட்டு 3 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு 3 × 10⁵ கிடைக்கும். நான் 10⁵ மட்டும் வெளியே வச்சுட்டு 3 உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே தேர்ட் எலமெண்ட்டுக்கு நோடு என்ன நம்பரு 3 and 4. ஓகேங்களா? அப்போ நான் மேலே என்ன கொடுப்பேன் 3 4 3 4. அப்போ இது என்ன கிடைக்கும் A33, இது A34, இந்த பாயிண்ட்டு A43, இது A44. இந்த நம்பர் எப்படி கொடுக்கணும் தெரியும் இல்லைங்களா? ஸோ 1க்கு நேராக 1 1 2 2 1 2 2. அதே மாதிரி 2 2 2 3 3 2 3 3. ஓகே, ஸோ K1 K2 K3 இதை வந்து தனித்தனியாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அசம்பிளிங் ஆஃப் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது n × n. n அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ நம்ம குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட டோட்டல் எலமெண்ட்டோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். நம்ம இந்த டோட்டல் எலமெண்ட்டுக்கு எத்தனை நோடு இருக்குது, ஆர் எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, எத்தனை டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். நமக்கு இங்கே எத்தனை டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் U1 U2 U3 U4 4 பாசிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். அப்போ 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அப்போ என்னோட ஃபைனல் மேட்ரிக்ஸோட ரோ அண்ட் காலம் வில் பி 4. அப்போ 4 × 4 மேட்ரிக்ஸ் தான் என்னோட குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸாக இருக்க முடியும். அதான் என்ன பண்ணுறேன், K = 4 × 4 ஒரு மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 ரோ நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நேராக 1 1 1 2 1 3 1 4. ஸோ நம்பரிங் கொடுத்துருக்கேன், எலமெண்ட் நம்பர். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கீங்க A11 என்ன, A12 என்ன, A13 என்ன. ஸோ ஆல் த வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேறு டேர்ம் எழுதுறேன். தட் மீன்ஸ் என்னென்னா, இது வந்து உங்களோட எலமெண்ட் 1 கரெக்டுங்களா? கரெக்டாக? ஸோ எலமெண்ட் A11 A12 A21 22 இந்த வேல்யூ எடுத்து அப்படிங்க எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா A22 இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட எலமெண்ட் 2வாக இருக்கும். ரைட்? A22 23 32 33. ஸோ இங்கே ஆல்ரெடி எனக்கு 3 இருக்கும். இங்கே இதை அசம்பிள் பண்ணக்குள்ள இங்கே ஒரு 3 வரும். அப்போ 2 ஆட் பண்ண என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். 3 + 3. அடுத்து தேர்ட் எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இதுதான் உங்களோட தேர்ட் எலமெண்ட். இஸ் ரைட்? ஸோ A3 A33 -3 அது +3. ஆல்ரெடி எனக்கு இங்கே 3 இருக்குது. ஸோ 3 + 3 ஆட் பண்ணுறேன். இது -3 -3 3. எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா A13 A14 A24 A31 A41 A42 இங்கெல்லாம் எனக்கு வேல்யூ கிடையாது. அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், 0 போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 6 6 3ன்னு வரும் டயகனலில். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி வெரிஃபை பண்ணிங்கன்னா, இது ஒரு டயகனல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டயகனலாக நீங்கள் அசம்பிள் பண்ணிங்களா, இதை அப்படியே கட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். அப்புறம் இது எல்லா காலமும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 0 வரணும். ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணால் 0 வருது, இதை ஆட் பண்ணால் 0 வரும், இதை ஆட் பண்ணால் 0 வரும், இதையும் 0 வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இதில் இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே அசம்பிள் பண்ணக்குள்ள எல்லாத்துலேயுமே எனக்கு காமனாக இங்கேயும் 10⁵ இருக்குது, இங்கேயும் 10⁵ இருக்குது, இங்கேயும் 10⁵ இருக்குது. சப்போஸ் நான் இந்த வேல்யூவில் உள்ள மல்டிபிள் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணலாம். 3 × 10⁵, 3 × 10⁵ வரும், 6 × 10⁵. ஸோ இது கொஞ்சம் எழுதுறதுக்கு பெருசாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளையும் அது டைம் பத்தாது. அதனால் 10⁵ வெளியே எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்கள்.
சப்போஸ் எனக்கு இங்கே 10^5 வருது, ஆனால் இங்கே 10^3 தான் வருதுன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 0.03ன்னு போட்டு இதை 10^5 வெளியே எடுத்துக்கோங்க. காமனாக இந்த மேட்ரிக்ஸுக்கு வெளியே இருக்கிற வேல்யூ எல்லாமே காமனாக இருக்கணும். இங்கே 10^5, இங்கே 10^3, இங்கே 10^2 அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ அசம்பிள் பண்ணக்குள்ளே ஆல் த வேல்யூ சுட் பி ஈக்குவல். நீங்கள் வெளியே காமனாக எடுக்கிற வேல்யூ அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ அசம்பிள் புரிஞ்சுதா? அடுத்து இந்த அசம்பிள் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வச்சு FEA ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எப்படி இந்த அன்னோன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அன்னோன் ஃபீல்டு வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கணும். U1, U2, U3, U4. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும். என்னதுன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு U. இங்கே நான் மாற்றி எழுதியிருக்கேன் K இன்ட்டு U ஈக்குவல் டு F. இங்கே K அப்படிங்கிறது குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், அதோட உங்கள் டோட்டல் எலமெண்ட்டோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. U அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நமக்கு என்ன எத்தனை வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது? 1, 2, 3, 4. அதாவது U1, U2, U3, U4. ஓகே, நெக்ஸ்ட்டு F அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் லோடு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்ன எக்ஸ்டர்னல் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ F1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F1 இது, F2 இது, F3 இது, F4. பட் ஆனால் உங்களுக்கு பாருங்கள் இந்த டயக்ராமில் எந்த நோடில் எக்ஸ்டர்னல் லோடு ஆக்ட் ஆகுது? 2 அப்படிங்கிறத நோடில் மட்டும்தான். ஸோ 1லேயும் கிடையாது, 3லேயும் இல்லை, 4லேயும் இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் உங்கள் சில ப்ராப்ளத்தில் எல்லாத்துலேயுமே லோடு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இங்கே வந்து எக்ஸ் டைரக்ஷன்லையும் இந்த அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் இது நெகட்டிவ் டைரக்ஷன்லையும் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் அப்ளைங் த பவுண்டரி கண்டிஷன். பவுண்டரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் டயக்ராமில் பாருங்கள் 1 அப்படிங்கிற பாயிண்ட் நோடு வந்து ஃபிக்ஸ்டா. அப்போ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை நான் இழுத்துனாலும் இந்த பாயிண்டில் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. அங்கே U வேல்யூ 0. அதே மாதிரி எண்டு 4th நோடுலையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, அங்கே எனக்கு U இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. அப்போ U1, U4 வில் பி 0, ஏன்னா அது ஃபிக்ஸ்டு ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 2 அப்படிங்கிற பாயிண்டில் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுது? எக்ஸ்டர்னல் லோடு ஆக்ட் ஆகுது. 1, 3, 4 அதில் வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் லோடே கிடையாது. அப்போ அந்த பாயிண்ட்லாம் எனக்கு என்னது? எக்ஸ்டர்னல் லோட் 0. ஸோ F1, F3, F4 ஈக்குவல் டு 0 பிகாஸ் நோ எக்ஸ்டர்னல் லோட். நெக்ஸ்ட்டு F2 அப்படிங்கிறதுல நமக்கு என்ன ஆகுது? லோடு அப்ளை இருக்குது. எவ்வளவு? 4 × 10⁵ நியூட்டன். ஸோ இந்த பவுண்டரி கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ U1 ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ரூல்ஸ் தெரியும். இப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் இது வந்து என்ன ஃபார்மேஷன் இருக்குதுன்னா AX + BY + CZ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மேஷனில் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் இந்த டேர்ம் அதாவது உங்கள் வேரியபிள்ஸ் வந்து 0 வச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலம் வில் பி 0. இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே U4 அப்படிங்கிறது 0. அப்போ என்னென்னா எனக்கு இந்த U4 0. அப்போ இதோட மல்டிபிள் ஆகிற என்னது? 4th காலம் அண்ட் 4th ரோ வில் பி 0. அப்போ எனக்கு மீதி என்ன இருக்குது? 10⁵ இருக்குது. 6 - 3 - 3 6. இங்கே U2, U3 இங்கே இதுக்கு நேராக இருக்கிற இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி F2, F3 இந்த டேர்ம் மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த பக்கம் 10⁵ இருக்குது, இந்த பக்கம் ஒரு 10⁵ இருக்குது. இது ரெண்டையும் வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மீதி என்ன இருக்குன்னா 6 - 3 - 3 6 U2, U3 4 0. இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, என்ன ஆகும்? 6U2. ஓகே, 6U2 - 3U3 ஈக்குவல் டு 4 - 3U2 அண்ட் 6U3 ஈக்குவல் டு 0. இது ரெண்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கா? இது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற U2 வேல்யூ 0.888 mm, U3 வேல்யூ 0.444 mm. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி இதே டேர்மை மாற்றி எழுதுனீங்கன்னா U2 எனக்கு 0.4 கிடைக்கும், U3 0.88 கிடைக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள். பட் ஆனால் அது தப்பு. ஏன்னா நமக்கு 2 அப்படிங்கிற பாயிண்டில் தான் லோடு ஆக்ட் ஆகுது. அங்கே தான் நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகே, அதனால் U2 தான் மேக்ஸிமம், U3 மினிமம். நீங்கள் இதை மாற்றி எழுதுனீங்கன்னா சம்மு ஃபுல்லாகவே தப்பாயிடும். ஓகே, அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது 2 கேன்சல் ஆகும். இது வந்து 9U2 = 8ன்னு வரும், U2 = 0.44 வரும். அந்த மாதிரி சால்வ் பண்ணால் U2 வரும். அப்படி U2 0.4 வந்துச்சுன்னா U3 0.8 தான் வரும். அப்போ U3 0.8 ஆச்சுன்னா இதோட இது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். அது வந்து கான்செப்டே தப்பு. ஓகே,
ஸோ இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த நமக்கு அன்னோன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. U1 தெரியும், U4 தெரியும், U2 தெரியும், U3 தெரியும். ஸோ எல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எலமெண்ட் 1 எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்னது? யங் மாடுலஸ் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். யங் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு யங் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இங்கே சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்கிறது du, U2 மைனஸ் U1. ஒரிஜினல் லென்த்துங்கிறது அதோட எலமெண்ட்டோட லென்த்து இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எலமெண்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா நோடு வந்து U1 அண்ட் U2வா. அப்போது சிக்மா 1 ஈக்குவல் டு E1 இன்ட்டு U2 மைனஸ் U1 டிவைட் பை அதோட லென்த் என்னது L1. எனக்கு U2 வேல்யூ தெரியும், U1 வேல்யூ தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ணனா என்னோட வேல்யூ 888.8 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கிடைக்குது. ஓகே, ஸோ இதே கான்செப்டை எலமெண்ட் 2க்கு போங்க. சிக்மா ஈக்குவல் டு யங் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். இங்கே என்னோடய ஸ்ட்ரெயின் என்னென்னா இந்த எலமெண்ட் 2ஓட நோடு எது? U3, அது 2 அண்ட் 3. அப்போ இங்கே சேஞ்ச் இன் லென்த் என்ன இருக்கும்? U3 மைனஸ் U2 டிவைட் பை இதோட லென்த்து L2. ஓகேங்களா? ஸோ எனக்கு U3 வேல்யூ நான் டிஃபைன் பண்ணிட்டேன். U2 வேல்யூ ஆல்ரெடி எங்கே இருக்குது. இதை போட்டிங்கன்னா எனக்கு மைனஸில் ஆன்சர் வரும். ஏன்னா இந்த கான்செப்டை பாருங்கள், இந்த டயக்ராமில் உங்களுக்கு லோடு இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இது மட்டும்தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். இதுலேயும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். கரெக்டுங்களா? இப்படி தானே ஆக்ட் ஆகுது. இந்த லேயருக்கு முன்னாடி வரையும் டென்சைல் இருக்கும், இந்த லேயர்லேருந்து எல்லாமே கம்ப்ரசிவ் தான் இருக்கும். அதே மாதிரி எலமெண்ட் 3 போடுங்க. சிக்மா 3 ஈக்குவல் டு E3 இன்ட்டு இங்கே என்னோட நோடு என்னது 3 and 4. அப்போ என்னோட சேஞ்ச் லென்த் என்ன வரும்? U4 மைனஸ் U3. ஒரிஜினல் லென்த்து L3. ஸோ எனக்கு U4 வேல்யூ 0, U3 வேல்யூ 0.444. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்னோட சிக்மா 3 வேல்யூ மைனஸ் 222.2. ஸோ இது ரெண்டு எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கம்ப்ரசிவ், இது டென்சைல். ஓகே, ஸோ நம்ம இப்போது நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து சப்போர்ட் ரியாக்ஷன். ஓகே, நீங்கள் ஒரு எலமெண்ட்டில் ஒரு மெட்டீரியலில் லோடு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் லோடு இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலில் அந்த லோடுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ரியாக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். தட் இஸ் அ -F. ஓகே, நான் அதை போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்னென்னா ஈக்லிபிரியம் என்னது? F1. ஓகே, இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். F1 + F2 = 0. அப்போ F1 = -F2. இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம எவ்வளோ லோடு கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோடு கொடுத்துருக்கோம்? 4 × 10⁵ நியூட்டன் லோடு கொடுத்துருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன்ஸ் இந்த மெட்டீரியலில் கிரியேட் ஆகணும். இந்த பார் எலமெண்ட்டில் எனக்கு எங்கே மேக்ஸிமம் கிரியேட் ஆகும்னா என்னோட 2 சப்போர்ட், தட் இஸ் 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் எனக்கு ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா R1, R2, R3, R4ல் R1லேயும் R4லேயும் எனக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸில் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக என்ன கிடைக்கும்னா -4 × 10⁵ கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா சம்மு கரெக்ட். ஓகே, செக் பண்ணலாங்களா? ஸோ இங்கே ரியாக்ஷன்ஸ் ஃபோர் கண்டுபிடிக்க ஃபார்முலா K × U - F. அங்கே ஈக்குவல் டு போட்டிங்க இல்லையா, இங்கே மைனஸ் K × குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், U யுவர் நோன் டிஸ்பிளேஸ்மெண்ட், F நோடல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி U1 0, U4 0, U2 வேல்யூ அண்ட் U3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி F1 0, F3, F4 0, F2 வேல்யூ 4 × 10⁵. இப்போ நமக்கு இது என்ன கண்டிஷனில் இருக்குது? 4 × 4, இது 4 × 1. இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது 4 × 1. 4 ரோ 1 காலம். அதாவது இந்த வேல்யூ எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 0 0, 3 × 0.888 மைனஸ் 0 0 0 ஆயிரும். இங்கே இது 0 ஆயிரும். இது 6 × 0.888, இது -3 × 0.444, இது 0 ஆயிரும். இங்கே அகைன் இதை எடுத்து மல்டிபிள், இது 0, இது இதோட மல்டிபிள் ஆகும், இது இதோட மல்டிபிள் ஆகும், இது 0 ஆயிரும். இந்த ஃபஸ்ட் ரெண்டுமே 0. இங்கே -0.444 × 3 and 0. இந்த வேல்யூவை நீங்கள் இது பக்கம் என்ன இருக்குது? 10⁵ வெளியே எடுத்துருக்கேன். மீதி என்ன இருக்கும்? 0 4 0 0. இங்கே நான் 10⁵ வெளியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் வேல்யூ ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? மேலே -2.66, இதை ஆட் பண்ணேன்னா 4,
இதை ஆட் பண்ணேன்னா 0, இதை ஆட் பண்ணேன்னா எனக்கு -1.33. ஓகே, மைனஸ் ஆஃப் 10 பவர் 5 இன்ட்டு 0 4 0 0. 10 பவர் 5 10 பவர் 5 காமனாக வெளியே எடுத்துருங்க. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணுங்கள். -2.66 -0 -2.66, 4 -4 0, 0 -0 0, இங்கே -1.33 -0 -1.33. ஸோ இது R1 R2 R3 R4. ஸோ சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் அட் த நோட் பாயிண்ட்ஸ். நமக்கு நோடு R2லையும் R3லையும் 0. இங்கே எனக்கு ரெண்டுலேயுமே சப்போர்ட் இருக்காது, இங்கே ரெண்டுமே எனக்கு 0 தான். எனக்கு சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா என்னோடய ஃபிக்ஸ்டு பாயிண்டில் R1ம் R4ம். இப்போ இந்த R1ஐயும் R4ஐயும் ஆட் பண்ணனா எனக்கு -4 × 10 பவர் 5 வரணும். இதை ஆட் பண்ணுங்கள், 3.99 வரும். அப்ராக்சிமேட்லி 4 தான். ஏன்னா நம்ம இங்கே 2 டிஜிட்டோடு நிறுத்திட்டோம். இன்னும் 3-4 டிஜிட் போயிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 4 வரும். ஓகே, நத்திங் பட் இது என்ன சொல்கிறாங்கன்னா F is equal to okay minus of R. So which means F1 plus F2 plus F3 plus F4 is equal to minus of R1 plus R2 plus R3 plus R4. This is the concept. ஓகே, இது புரியுதுங்களா? ஃபஸ்ட் நம்ம எப்படி என்ன பண்ணோம், ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம், அதை அசம்பிள் பண்ணி குளோபல் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து FE ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அன்னோன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபீல்டு வேரியபிள் கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் லோடுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற ரியாக்ஷன் ஃபோர்ஸ் உங்களோட ஃபிக்ஸ்டு பாயிண்டில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கும். இவ்வளோதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு FAல தான் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு வேணும்னா நான் அந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.